ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரிம்மர் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதோட மாடல் நேம் என்னென்னா நோவா NG1153 அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஆல் இன் ஒன் மல்டி க்ரூமர் அண்ட் இதில் பேட்டரி இண்டிகேட்டரும் இருக்குது. ஸோ அதனால இந்த ஒரு ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லுக் எடுத்து கொடுக்கும் அண்ட் 160 மினிட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் தொடர்ச்சியாக அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இது நான் அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம பாக்ஸை திறந்து பார்த்தோம்னா அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. மேபி அதை கவர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கலாம், மேபி எந்த ஒரு ஃபால்ட் வரக்கூடாதுன்றதுக்காக. அதை நம்ம பிச்சு பார்த்தோம்னா அந்த பாக்ஸ் வந்து வருது, எஸ் நோவா அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம ரைட் சைடு பார்த்தோம்னா எல்இடி டிஸ்பிளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அசசரிஸ் எல்லாமே உள்ளே இன்க்ளூடாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பி பார்த்தோம்னா நோவா ரீசார்ஜபிள் ஹேர் ரிமூவர் அண்ட் பியர்டுக்கும் இது வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மல்டி க்ரூமர் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. எல்இடி டிஸ்பிளே. ஸோ அப்படியே நம்ம ரைட் சைடு திருப்பி பார்த்தோம்னா இது ப்ரோ சீரீஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹேர் ட்ரிம்மர், பியர்ட் ட்ரிம்மர், ஷேவர், ஸோ இந்த மாதிரி நோஸ் பார் ட்ரிம்மர், ப்ரிசிஷன் ட்ரிம்மர் இது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி பின்னாடி நம்ம திருப்பி பார்த்தோம்னா எல்லாத்தையுமே அதே மாதிரி சொல்கிறாங்க. ஆயில் இருக்குது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே அப்படியே எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அப்படியே உள்ளே பார்த்தோம்னா ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நமக்கு வந்து தேவையானது திரும்ப திரும்ப பார்த்துக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்துட்டு நம்ம அங்கிட்டு சைடில் வச்சுட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பி வயர் கேபிளாக இருக்கட்டும், இந்த சார்ஜ் வயர் கொடுத்தது இருக்குது. பட் இதோட லென்த் வந்து அதளவுக்கு அதிகமாக இல்லை. எல்லா சார்ஜர்லேயுமே இப்படி இருக்குமான்றது எனக்கு தெரியல. பட் இந்த இதில் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ வயர் வந்து ரொம்ப அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ லாங்கான இடத்துல வந்து நம்மளால் போட முடியாது. அண்ட் ஒவ்வொரு இதுக்குமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆக்சசரிக்குமே இந்த பிளேடு வைக்கிறதா இருக்கட்டும், ட்ரிம்மர் வைக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்குமே கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம அந்த பாக்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆக்சசரிஸும் தனியாக கொடுத்துருக்காங்க. சேவராக இருக்கட்டும், ஹேருக்கு இது பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரெசிஷன் ட்ரிம்மராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தனித்தனியாக இருக்குது. ஸோ அந்த ட்ரிம்மரும் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கிளிப்புமே பார்க்குறதுக்கு நல்லா பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கீழே இருந்து மாற்ற இதுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டச்சப் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அண்ட் இது ஒரு ட்ரிம்மிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 0.5 mm இருந்து 12 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் இருக்குது இதோட ட்ரிம்மிங் ரேஞ்சு. ஸோ எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரிம்மர் பார்த்தோம்னா ட்ரிம்மர் வந்து கவர் கொடுத்து அதுக்கு உண்டான பிளேஸையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நோவான் போட்டு அந்த ஆன் பண்ணுறது அப்படியே ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளிப்ஸுக்குலாம் தனியாக ஒரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்ஸில் ஒவ்வொன்றுமே இருக்குது. ஒவ்வொரு டைப் ஆஃப் கிளிப்ஸுமே இருக்குது. ஒவ்வொன்றுமே நமக்கு எதளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதளவுக்கு நம்ம கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கிளிப்பும் தனித்தனியாக இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஆக்சசரிஸுமே தனித்தனியாக இருக்குது. அப்படி இருந்தாலுமே அது வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அது வந்து ஒரு மிகப்பெரிய நான் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரியே நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அன்பாக்சிங் வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிம்மரில் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த டிஸ்பிளே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஆன் பண்ணால் மட்டும்தான் அந்த டிஸ்பிளேன்றது உங்களுக்கு தெரியும். கொடுக்கும்போது கரெக்டாக 100% சார்ஜ் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணி அதாவது டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண இது 75% ஆகிருச்சு. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிம்மருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ன்ற மாதிரி கேட்டோம்னா இந்த டிஸ்பிளே தான் நான் சொல்லுவேன். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமேசிங்காக வந்து அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சதுன்னா இந்த ட்ரிம்மரை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பிளே தான் நான் சொல்லுவேன். இந்த ட்ரிம்மரை பார்த்தோன்னே இந்த ட்ரிம்மரில் யூனிக்காக ஒரு விஷயம் தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்த டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தோன்னே எல்லாருமே அட்ராக்ட் ஆவாங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வந்து சொல்ல வரேன். இதில் கிளிப்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா 5 கிளிப்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பேசிக்காகவே ஒரு ட்ரிம்மருக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 5 கிளிப்ஸ்லாம் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அவங்க கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து உண்மையாகவே இதில் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஒரு ட்ரிம்மருக்கு 5 கிளிப்பு கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இதில் வந்து எனக்கு பிடிச்சது, எனக்கு பர்சனலாக பிடிச்சது இது எல்லாத்தையுமே நான் சொன்னாலும் இதில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஆர்டராக எல்லாமே கொடுக்குற மாதிரி கிளிப்ஸுக்கு ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ட்ரிம்மர் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அக்சசரிக்கும் ஒவ்வொரு விதமான பிளேஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. இந்த நோஸ் இது வந்து எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த ஷேவராக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அதுக்குன்னு தனிப்பட்ட இடம் அவங்க வந்து ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அக்சசரிஸ் வந்து ஒரு 4 இது இருக்குது. ஸோ சேவர் இருக்குது, ட்ரிம்மர் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எதுக்கேற்ற மாதிரி கிளிப்ஸ் வேணும்னாலும் சரி, அக்சசரிஸ் மாற்றுறா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாத்தையுமே வந்து மாற்றி பார்த்துக்கலாம். ஸோ கிளிப்புன்றது பார்த்தீங்கன்னா முன் சைடு இருந்தால் கலட்டுற மாதிரி இருக்குது. விச் மீன்ஸ் இதில் இருக்கிற ஒவ்வொரு இதுக்குமே நம்ம முன்பகுதியிலேருந்து கலட்டுற மாதிரி இருக்குது. முன்பகுதியிலேருந்து இது முன்னாடி பிடிச்சி இப்படி நம்ம ஜஸ்ட் இப்படி லைட்டாக இழுத்தோம்னாலே இது வந்து ஒவ்வொன்றுமே வந்துடுது. ஸோ இது முன்பகுதியிலேருந்து இழுக்கிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கலட்டுறது வந்து முன்பகுதியிலேருந்து கலட்டுற மாதிரியும், மாற்றுறது வந்து பின்னாடி இருந்து, அதாவது இந்த ஒரு இது இருக்குது பாருங்கள், இந்த பாட்டில் இருந்து ஜஸ்ட் நம்ம இப்படி வச்சு பின்பகுதியிலேருந்து இப்படி மாற்றுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்படி மாட்டோம்னா அதுவாக ஸ்டிஃபாக நின்றுக்கிறது.
ஸோ இதை ஆன் பண்ணோம்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஓடவும் ஆரம்பிச்சிருது. டிஸ்பிளே ஆன் பண்ணோம்னா இது ஆன் ஆகும். பட் இதிலே வந்து உங்களுக்கு லாக் ஆகணுன்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பட்டனே நீங்கள் வந்து ஹோல்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்து லாக் ஆகிக்கிறோம். அந்த மாதிரி லாக் ஆனதுக்கப்புறம் சிம்பிளும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஜஸ்ட் பிளிங்க் மட்டும் ஒரு 2-3 செகண்டுக்கு பிளிங்க் ஆக்கிட்டு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஜஸ்ட் அது வந்து உங்களுக்கு திரும்ப ரிமைண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இன்னொரு தடவை வந்து இதை ஆன் பண்ணிங்கன்னா இது வந்து லாக்கில் இருக்குது அப்படின்ற அந்த சிம்பிளையும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே காமிச்சிடும். ஸோ திரும்ப அதே மாதிரி தான் இந்த லாக்கில் இருக்கிறத நீங்கள் திரும்ப அன்லாக் பண்ணணும்னா இதை ஜஸ்ட் திரும்பவும் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே டிஸ்பிளேல வந்து காட்டிடும் இது வந்து ஆனாக இருக்குது அப்படின்றதையும் காட்டிடும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த ட்ரிம்மரை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி புல் பண்ணும்போது இங்கே ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி புல் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஸோ இதை வந்து இப்படி பண்ணிங்கன்னா இந்த ஒவ்வொரு விதமான பிளேடும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிறது நீங்கள் பார்ப்பீங்கன்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்து சார்ஜ் போடல அப்படின்றத வந்து இங்கே காட்டும் ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலரில் அந்த சிம்பிளும் வந்து இது காட்டுது. ஸோ லாக் பண்ணும்போதும் நீங்கள் வந்து லாக் போட்டிருக்கீங்க அப்படின்ற அந்த ஒரு சிம்பிளையும் இதில் வந்து காட்டுது. ஸோ இந்த சார்ஜர் வந்து நீங்கள் போடணும்னு நினச்சாலுமே, அதாவது இந்த ட்ரிம்மருக்கு வந்து நீங்கள் சார்ஜர் போடணும்னு நினச்சாலுமே இது மூலியமாக இங்கே விட்டு இங்கே ஒரு ஓட்டை தெரியுது பாருங்கள், இந்த ஒரு ஓட்டம் மூலியமாக இப்படி எடுத்து நம்ம வந்து சார்ஜுன்றது போட்டுக்கலாம். ஸோ அந்த விதமான இதுலேயும் இந்த ஒரு இதிலே கொடுத்துருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, இந்த ட்ரிம்மரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா நான் வந்து கண்டிப்பாக இதை சொல்லுவேன். இந்த இதிலேயே வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ட்ரிம்மர் வைக்கிறதுக்கு, கிளிப்ஸ் வைக்கிறதுக்கு, ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே வைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தோம்னா இங்கே போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சார்ஜரோட வயருன்றதுமே அதளவுக்கு ரொம்ப லென்த்தாக இல்லை. மற்ற ட்ரிம்மரில் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் நான் இப்போ வாங்கின ட்ரிம்மரில் அவ்வளோதான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் வேறு எந்த ட்ரிம்மரும் வாங்கலை. பட் இந்த இதில் வந்து வயருன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே இது வந்து போடுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு இடத்துல மட்டும் இடிக்கும். ஸோ வயருன்றது ரொம்ப லென்த்தாக இல்லை. பட் இருந்தாலும் ஓகே, இந்த வயருன்றது கொஞ்சம் ரொம்பவுமே வந்து இதை ட்ராபேக்குன்ற மாதிரி சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ட்ராபேக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ட்ரிம்மரோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா 1400 நான் வாங்கும் போது 1400 தான் இந்த ட்ரிம்மர்ன்றது நான் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். பட் வந்து நான் வந்து வாங்கி 2 வாரம் ஆச்சு. பட் நான் 2 வாரம் வாங்கி அந்த 2 வாரம் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இது எப்படிலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ நான் வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் தான் நான் சொல்ல போனோன்னா உங்களுக்கு வந்து ரிவ்யூன்றது பண்ணும். இது எல்லாத்தையுமே கொடுத்து 1400க்கு கொடுக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்க்கவுமே லுக்காக இருக்குது அண்ட் வந்து அட்ராக்டாக ஆகிறோம். இந்த ஒரு இதை பார்த்தோன்னே நம்ம அட்ராக்ட் ஆகிறோம். நம்ம வச்சு சேவிங்லாம் பண்ணும்போது இதை மற்றவங்க பார்க்கும்போது, இந்த டிஸ்பிளே வந்து மற்றவங்க பார்க்கும்போது இந்த பெர்சன்டேஜை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இது லுக்காகவும் இருக்குது அண்ட் அசசரிஸுமே எல்லாமே இருக்குது. கிளிப்ஸும் வந்து நிறையா தராங்க. ஸோ இந்த பியர்டு ஆயிலும் வந்து இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நான் வந்து இதோடய முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ட்ரிம்மர் வந்து ஒர்த்து அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்க வரைக்கும் மல்டி தென் பாய் ஃப்ரம் நிஜாம்.